ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் ஒன் பீஸ் எபிசோட் 37 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் சின்ன வயசு நாமியா அர்லாங்க என்ன காட்டுறாங்க. அந்த டைம் வந்து நேவி ஆளுங்க வந்து அர்லாங்க வந்து அட்டாக் பண்ண வந்துட்டு இருப்பாங்க. ஆனால் வந்து அவன் பயிர்ஸை வச்சு ஈஸியாக அந்த கப்பலை அடிச்சு நொறுக்கிடுவான். அந்த டைம் வந்து நாமி வந்து அர்லாங்கே பார்த்துட்டு இருப்பா. அப்போ வந்து அர்லாங்க கேட்பான், நீ என்ன உன் வில்லேஜுக்கு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் எதுவுமே சொல்லாமல் இருப்பா. சரி ஓகே, நம்ம ஒரு டீல் போட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பானா. அப்படின்னு சொல்லி அவன் பார்த்துட்டு இருப்பான் என்ன டீல்னு சொல்லிட்டு. நீ ஒரு 100 மில்லியன் பெரிஸ் மட்டும் எனக்கு வந்து கொடுத்துரு, நான் வந்து உன் வில்லேஜ் வந்து உங்ககிட்டே ஒப்படைச்சு தரேன் அப்படின்னு சொன்னோன்னே நாமி வந்து எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு சரி ஓகே, நீ ஆனால் பேச்ச மாற மாட்டியா அப்படின்னு கேட்பானா. நான் எப்போதுமே மாற மாட்டேன், நான் வந்து கொடுத்த பக்கம் எப்போதுமே காப்பாற்றுவேன், நேர்மையாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவானா. அதுக்கப்புறம் தான் வந்து பைலட் எல்லாத்துலேருந்து ஆட்டையை போட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து வச்சிருப்பா. இந்த மாதிரி சேர்த்து வச்சதை தான் வந்து இப்போ வந்து நேவியாளுங்க வந்து எடுக்க வந்திருப்பாங்க. நேவாளுங்க வந்துட்டு அவர்கிட்ட நாமிகிட்ட வந்து சொல்லுவாங்க, ஆமாம் நீ வந்து திருடி தானே, பைலட் வந்து நிறைய திங்ஸ் வந்து திருடிட்டு வந்திருக்கியாமே, அதான் வந்து ஒன்ட்ட இருக்க திங்ஸ் எல்லாத்தையும் வந்து கவர்மெண்ட் வந்து எடுத்துகிட்டு போக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து நாமி சொல்லுவா, இங்கே தேடி பாருங்க இங்கெல்லாம் ஒன்றுமே இருக்காது அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக நின்றுட்டு இருப்பா. அந்த டைம் வந்து சரி ஓகே நீங்கள் போய் தேடுங்கடா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பானா. அவங்களும் வந்து எல்லாரும் முன்னாடி போவாங்க. அந்த டைம் வந்து நான் யாரோட ஆளு தெரியுமா, நான் வந்து அர்லாங் பைரட்ஸ்ல ஒரு மெம்பரு. ஸோ என்னோட வீட்டு வந்து நீங்கள் இப்படி பண்ணுறீங்களே, அர்லாங் வந்து சும்மா இருக்க மாட்டான் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான். அப்போ வந்து அவங்களாம் வந்து அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்கடா, நீங்கள் பட்டுக்கு போங்கடா அப்படின்னு சொன்னோன்னே அவங்களாம் போவாங்க. இதை நாமே பார்த்துட்டு கடுப்பாயிரா. அவளோட ஸ்டிக்கை எடுத்துட்டு போய் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவா. போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருப்பான் மெரைன் கூட பார்க்காம. டேய் அர்லாங் வந்து இங்கே அவ்வளோ பேரை கொண்டிருக்கான், இந்த வில்லேஜை பிடிச்சி வச்சிருக்கான், அப்பெல்லாம் நீங்கள் வரல, இப்போ மட்டும் எதுக்குடா வரீங்க, என்கிட்ட இருக்க பணத்துக்காக வரீங்களா, உங்களை நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி அவப்பட்டுக்கு ஒரு சைடு கத்திட்டு இருப்பா. இதெல்லாத்தையும் நேவியாளுங்களாம் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த நேவி கேப்டன் வந்து இதெல்லாம் எவனும் காதில் வாங்காதீங்கடா, இவன் இப்படி தான் பண்ணுவான், நீங்கள் போய் வந்து அந்த ட்ரெஷரை மட்டும் கண்டுபிடிக்கிற வழியே பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்களா. உடனே வந்து நாமி டென்ஷன் ஆயிடுவா. டேய் ஃபர்ஸ்ட் என்னை தாண்டிட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த புதையில போய் எடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுட்டே இருப்பா. போட்டுட்டே சொல்லுவா, இந்த காசு எதுக்கு தெரியுமா நான் வச்சிருக்கேன், இவ்வளவு பெரிஸ் நான் வந்து சேர்த்து வச்சது காரணமே வந்து அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பா. உடனே வந்து அந்த மேயர் வந்து நான் எங்க வில்லேஜை காப்பாத்துறதுக்காக தான் வந்து அவன் வந்து இந்த காசு வந்து சேர்த்து வச்சிட்டு இருக்கிறா, அதையே வந்து நீங்க ஏன் எடுக்க பாக்குறீங்க, அந்த காசு உங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாளா. இதெல்லாம் வந்து அவன் நாமியே கேட்டுட்டு நாமி ஷாக் ஆயிரும். இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும் மேயர் அப்படின்னு சொல்லி அவ கேட்டுட்டு இருப்பாளா. எனக்கு நல்லாவே தெரியும், நீ வந்து இந்த குரூல ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லப்பயே வந்து ஏதோ நடந்திருக்க அப்படின்னு தெரியும், அதனால தான் வந்து இங்கே இருக்க வில்லேஜ் மக்கள்லேருந்து எல்லாருக்குமே தெரியும் நீ வந்து எங்களுக்காக கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லிட்டு. இவெல்லாம் நாங்கள் எதுவுமே பண்ணாமல் இருந்ததுக்கு ரீசன் வந்து அர்லாங் வந்து பெரிய ஆளுன்றதுக்காக இல்லை, உன் மேலே வச்சிருந்த நம்பிக்கைக்காக. அதுதான் இந்த நம்பிக்கையை இப்போ உடஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பா. அந்த டைம் வந்து நொஜுக்கோ வந்துட்டு இருப்பா. டேய் நீங்கள் மட்டும் வந்து இங்கே வந்தது தெரிஞ்சு அப்படின்னு வச்சுக்க அர்லாங்க்கு, அர்லாங் சும்மா இருக்க மாட்டான், உங்கள் நேவி கப்பல் அடிச்சு நொறுக்கிட்டு உங்களே கொண்டுருவான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாளா. இதெல்லாம் வந்து அவன் காதலே வாங்க மாட்டான். ஏன்டா இன்னமாடா புரியல, இதுல 100 மில்லியன் பெரிஸ் இருக்குடா, அந்த பெரிஸ் வந்து இப்ப வந்து கவர்மெண்ட்டுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பானா. என்னது 100 மில்லியனா, இது எப்படி இவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சாக்காய் பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா வந்து இது நாமிக்கும் அர்லாங்க்கு மட்டும் உள்ள டீலு, இது வந்து வெளில தெரிஞ்சிருக்கு அப்படின்னோடனே நாமி டென்ஷன் ஆயிருவா. இது அவன் தானே சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாளா. ஆமா அவன் தான் சொன்னது அப்படின்னு கேட்டுட்டு இருப்பான். அப்போ வந்து நாமி திருப்பி வந்து கத்த ஆரம்பிச்சிருவா. நீங்களாம் எதுக்குடா வந்து பைலட்ஸ் கூட வந்து ஜாயின் பண்ணீங்க, நீங்களாம் வந்து இங்க இருக்க ஊர் மக்களை தாண்டா காப்பாற்றணும், அதை கூட பண்ண மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாமி ஒரு சைடு கத்திட்டு இருப்பா. இதெல்லாம் வச்சுக்கோ கேட்டுட்டு இவனும் அவனும் சேர்ந்துட்டாங்க, அதுதான் இங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பான். ஆமா அர்லாங் வந்து எனக்கு 3% வந்து பங்கு தரேன்னு சொன்னான், அதான் நான் வந்து அர்லாங் கூட சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான். இது எல்லாத்தையும் வந்து நாமி கேட்டுட்டு என்னது அவன் வந்து இந்த மாதிரி சீட் பண்ணிட்டானா என்ன, நான் அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்து கத்திட்டு இருப்பான். இல்ல இதுக்கு நடக்கவே கூடாது, நான் எப்படியாச்சும் வந்து இது அர்லாங்கிட்ட நான் போய் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து சண்டை போட்டுட்டு இருப்பா. ஆனா அந்த அந்த புதையில அவங்களும் எடுத்துருவாங்க. ஏய் இவ்வளவு கோல்டு இருக்கு, இது எல்லாத்தையும் நம்மளுக்கு தாண்டா சொந்தம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் 3 பேரும் பார்த்துட்டு நான் கஷ்டப்பட்டு சேர்த்த காசு எல்லாம் இப்படி போகுதே அப்படின்னு சொல்லி நாமிலாம் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவா. அதுல ஒரு மெரைன் சொல்லுவான், இல்ல பிளட்டா இருக்கு கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு. பிளட்டு தானடா எடுத்து போறா, நம்ம பாத்துக்கலாம்டா, நம்மளுக்கு தாண்டா இனிமேல் இந்த சொத்தெல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பா. அந்த டைம் வந்து அதெல்லாம் எடுக்கக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். கன்னை பாயிண்ட் அவுட் பண்ணி சுட்டுருவான் அவனும். அந்த டைம் நொஜுகோ வந்து இடையில வந்து அந்த புல்லட்டை வாங்கிப்பா. பார்த்தா நொஜுகோட கையில அந்த புல்லட் இறங்கிரும். நாமே வந்து பார்த்துட்டு நொஜுகோ நொஜுகோன்னு சொல்லி எழுப்பிக்கிட்டே இருப்பா. அப்படியே லூஃபியை காட்டுவாங்க. லூஃபி இங்க என்ன பஞ்சாயத்து போகுதுன்னே தெரியாம அவன் படுக்க உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பான். என்னன்னா அந்த மேயரோட மண்டையில வந்து ஃபிங் வீல் சுத்தும்ல, அதை பார்த்துட்டு இது நல்லா இருக்குதே அப்படி அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பான் மனசுக்குள்ளாரையே. அந்த டைம் வந்து எய்த்தாப்புல ஒரு கூட்டம் இருக்கும். பார்த்தா நொஜுகோக்கு அடிபட்டுக்கலாம், அவனை தான் அது கூட்டம் வந்து கட்டுப்பட்டு இருப்பாங்க. டைம் லூஃபி இதெல்லாம் பார்த்துட்டு இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கிட்ட வந்து பார்த்துட்டு இருப்பான். பார்த்தது மட்டும் இல்லாம நாமி கிட்ட போயிட்டு, நாமி உனக்கு எதுவும் ஹெல்ப் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்பாலாம். உடனே வந்து நாமி டென்ஷன் ஆயிடுவா. நான் உன்னை இங்கேருந்து போக சொன்னேன் சரியா, இங்கேயே இருக்க சொல்லல, இங்க இருந்தா உனக்கு வந்து பிரச்சனை தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து அவனை தள்ளி விட்டுருவா. நீ போய் உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாளா.
இதெல்லாம் வந்து நாமி வந்து டென்ஷன் ஆயிரும். நான் போய் அர்லாங்கே போய் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்லாங்க தேடி போவா. நாமி வந்து லூஃபி கிட்ட கத்திட்டு இருப்பான், இது ஏன் பிரச்சனை, நானே பாத்துக்கிறேன், நீ இங்கேருந்து கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அர்லாங்க பார்த்தா ஓடிக்கிட்டு இருப்பா. அர்லாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இது எல்லாரும் பார்த்துட்டு இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா வந்து அர்லாங் சொன்ன எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பா. நான் ப்ராமிஸ் பண்றேன், எதையும் நான் ஏமாத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொன்னது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பா. இந்த சைடு அப்படி லூஃபி கட்டுவாங்க, கோவத்துல உட்காந்துருப்பான், நாமி வந்து நம்மளை இப்படி திட்டிவிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு. நாமி போயிட்டு நீ எதுக்கு என்ன ஏமாத்தினா அர்லாங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பாளா. அப்ப எடுத்து வந்து நாமியை பார்த்துட்டு இருப்பாங்க, கரெக்டா அர்லாங்கோட சட்டையை பிடிச்சிட்டு நீ எதுக்கு என்ன ஏமாத்தின அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பாளா. உடனே வந்து அர்லாங் வந்து தட்டி விட்டுட்டு நான் எங்க உன்னை ஏமாத்துறேன், நான்லாம் எதையும் ஏமாத்தல, நான் கொடுத்த ப்ராமிஸ் வந்து நான் இன்னும் காப்பாத்திட்டு தான் இருக்கேன். நீ என்கிட்ட வந்து காசு கொடுத்தியா 100 மில்லியன் பெரிஸு, கொடுக்காம தானே வச்சிருந்த, அதனால வந்து இதை நான் எடுக்கல, எனக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான். நீ எப்போ வந்து என் கையில நீ காசு கொடுக்குறியோ அப்பதான் வந்து இந்த வில்லேஜ் உனக்கு தருவேன், ஏன் உன்னால கொடுக்க முடியாதா அப்படின்னு கேட்டுட்டு அவ சிரிக்க ஆரம்பிச்சிருவானா. இதெல்லாம் நாமே பார்த்துட்டு ரொம்ப உடஞ்சி போயிடுவா. இதை எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா நான் சேர்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுவ ஆரம்பிச்சிருவா. அழுதுட்டு இதெல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியலையா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு இருப்பா. அந்த டைம் வந்து நான் வந்து இங்கேருந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பல, நீ இங்கேருந்து போனா அப்படின்னா இங்க இருக்க வில்லேஜ் மக்கள் எல்லாரையும் நான் கொன்றுவேன், ஸோ அதனால வந்து நீ இங்கேயே தான் இருக்கணும், எனக்கான மேப் எல்லாத்தையும் நீ வரைஞ்சி கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பா. அதுல இருந்து ஒருத்தன் முன்னாடி வந்து இது ரொம்ப கேவலமா இருக்கு கேப்டன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்களா. அதெல்லாம் இல்லடா, இது வந்து அதுக்காக மட்டும் நான் வந்து அவளை கூட வச்சிடல, அவளுக்கு வந்து நேவிகேஷன் ஸ்கில்லு மேப்பு எல்லாமே வந்து நல்லாவே தெரியுது, ஸோ அதனால வந்து அவளை நம்ம கூடயே தான் வச்சிருக்கணும். அவன் மட்டும் இந்த மேப்பெல்லாம் வரைஞ்சி கொடுத்துறானா நம்மளால வந்து கண்டிப்பா வந்து இந்த சீல இருக்க எல்லாத்தையும் வந்து ஹேண்டில் பண்ண முடியும், அதுக்காக தான் அது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் பைரட்ஸ் எல்லாரும் வந்து அவன் மட்டும் வந்து வரைஞ்சி கொடுத்துறானா அவள் செத்துருவா, ஏன்னா வயசாயிரும் அவளுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. இந்த சைடு சாஞ்சியும் உசப்ப பேசிட்டு இருப்பாங்க, எப்படியாச்சும் நம்ம நாமிக்கு ஹெல்ப் பண்ணியே ஆகணும், அந்த கடையை கேட்கறதுலேருந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்களா. பேசிட்டு இருப்பாங்க இவங்க 2 பேரும், எப்படி ஹெல்ப் பண்றது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. ஆனா சாஞ்சி வந்து அதெல்லாம் எனக்கு தெரியல, நான் போய் ஹெல்ப் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எந்திரிச்சு நிக்க ஆரம்பிச்சிருவான். வந்து கத்த ஆரம்பிச்சிருவான், எந்த பிளானுமே இல்லாம எப்படா போய் வந்து அட்டாக் பண்றது, எதுதான் ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைம் வந்து ஜோரோவும் பின்னாடி இருந்துச்சு வந்து நானும் போய் வந்து அவங்களை காப்பாற்ற போறேன் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு போயிட்டு இருப்பான். சரி போலாமா அப்படின்னு சொல்லி உசப்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. இங்க இருக்க வில்லேஜ் மக்கள் எல்லாரும் வந்து நாங்க வந்து எல்லாருமே போறோம், போயிட்டு வந்து நம்ம வந்து அர்லாங் வந்து அடிச்சுன்னு இருக்கோம், செத்தாலும் பரவாயில்ல, ஒண்ணு நம்ம உயிர் போகணும் இல்ல அர்லாங் இங்கேருந்து போகணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. இந்த சைடு நாமே கட்டுவாங்க, நீங்க யாரும் வந்துடாதீங்க, வந்தீங்கன்னா அர்லாங் உங்களை கொன்றுவான், ஸோ அதனால வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி அவன் பாட்டுக்கு போயிட்டே இருப்பான். நான் ஓடி போய் எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் சாவோடக்கூடாதுன்ட்டு. இங்க பார்த்தா கையில கிடைக்கிற கட்டை கம்பு எல்லாத்தையும் எடுத்துட்டு அர்லாங் வந்து இன்னைக்கு முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க. நொஜுக்கும் வந்து சரி ஓகே இதோட நம்ம எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம், எல்லாரும் வந்து தயாரா இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க. எய்தாப்புல வந்து பார்த்தா நாமி அங்கேருந்து ஓடி வந்துட்டு இருப்பா. இது எல்லாரும் பார்த்துட்டு என்ன நாமி ஆச்சு அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பாங்க. உடனே நாமி சொல்லுவா, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, என்ன இந்த பெரிஸ் போயிடுச்சு அப்படின்னா என்ன பண்றது, இதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து சேர்க்கலாம், பெரிஸ் வந்து சேர்த்து 100 மில்லியன் பெரிஸ் சேர்த்து நம்ம வந்து திருப்பி வந்து இந்த வில்லேஜ் எடுக்கலாம், இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லி பேசிட்டே நடந்து வந்துட்டு இருப்பா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சேர்த்துருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாளா. இதெல்லாம் அந்த மேயர் கேட்டுட்டு நாமி நீ ரொம்ப கஷ்டப்பட்ட, ஸோ அதனால இதுக்கு மேலே நீ எந்த கஷ்டமும் படாத சரியா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டக்க போய் நின்றுட்டு அவர் அப்படியே கட்டி பிடிப்பாரா. உடனே நாமி அழுவ ஆரம்பிச்சிருவா, உன்னோட வழியில எல்லாமே புரியுது நாமி, ஸோ அதனால வந்து நீ எதுவும் யோசிக்காத, நாங்கள் இதுக்கப்புறமேட்டு பார்த்துக்குறோம், நீ இங்கேருந்து தப்பிச்சு மட்டும் போயிரு, நாங்கள் எல்லாருமே சாவ தயாராகிட்டோம் நாமி, ஸோ அதனால வந்து நீ இங்கே இருக்கணும்னு அவசியம் இல்லை, நீயாச்சும் இங்கேருந்து போயிட்டு சந்தோஷமா இரு, நீ பெல்லம்மி வளர்த்த பொண்ணு, ஸோ அதனால வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பேன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் இதெல்லாம் வந்து நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாளா. இந்த சைடு அப்படியே நாமி ரொம்ப தேம்பி தேம்பி அழுவ ஆரம்பிச்சிருவா. அப்புறம் கத்தி எடுத்து முன்னாடி நிறுத்திட்டு இங்கேருந்து யாராச்சும் போனீங்க அப்படின்னா நான் உங்களை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாளா. ஆனா எவனும் காதுல வாங்க மாட்டாங்க. அந்த மேயர் மட்டும் முன்னாடி போயிட்டு அந்த கத்தியை பிடிச்சிட்டு பேசிட்டு இருப்பேன். அப்ப பின்னாடி வந்து டாக்டர் சொல்லுவாரு, பெல்லம்மி வந்து எங்களை இப்படிலாம் வந்து இருக்க சொல்லல, நாங்க வந்து எங்க உயிரை காப்பாத்துக்காக உடனே நாங்க இழக்க விரும்பல, ஸோ அதனால நீ சேஃபா இரு நாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் வந்து அட்டாக் பண்ண போவாங்க. இதெல்லாம் நாமே பார்த்துட்டு அழுவ ஆரம்பிச்சிருவா பெல்லம்மி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சைடா அந்த டேட்டோவை பார்த்துட்டு அர்லாங் அர்லாங் அப்படின்னு சொல்லிட்டு அவ கையில கத்தி எடுத்து அந்த கையிலேயே குத்திக்கிட்டு இருப்பா. இந்த சைடு அர்லாங்க காட்டுவாங்க, சிரிச்சுட்டே இருப்பான், நான் வந்து அன்னைக்கு என்னைக்குமே மன்னிக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு குத்திக்கிட்டே இருப்பான் கையில. அந்த டைம் வந்து லூஃபி வந்து அதை பிடிச்சிருவான். நீ என்ன நாமி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் பார்த்தா அவன் செம்ம கோவத்துல இருப்பான். லூஃபியை பார்த்துட்டு நீ இங்கேருந்து போ, நான் தான் உன்னை போக சொன்னல, நீ போகாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு போன்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பா. அதுக்கப்புறமேட்டு அவன் அந்த கத்தியெல்லாம் தூக்கி போட்டுருவா அவ கையிலேருந்து, தூக்கி போட்டுட்டு நீ போ, நீ இங்கேருந்து போ, நீயாச்சும் உயிரோட இரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாளா. அதெல்லாம் வந்து கேட்டுட்டு இருக்க மாட்டான். உனக்கு எதுவும் ஹெல்ப் வேணுமா நாமி அப்படின்னு சொல்லி கேட்பானா. உடனே வந்து நாமி வந்து ஆமா எனக்கு ஹெல்ப் வேணும், ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு, இங்க இருக்க மக்கள் எல்லாரையும் காப்பாத்து ப்ளீஸ் லூஃபியா அப்படின்னு சொன்னோன்னே அவன் ஷார்ட்டை கலட்டி அப்படியே நாமிக்கு போட்டு விட்டுருவா. நாமிக்கு போட்டு விட்டது இல்லாம அவன் வந்து கத்த ஆரம்பிச்சிருவான், ஏன்னா அவனுக்கு அவ்வளோ கோவம் வந்துடும் நாமிக்கு நடந்ததுலாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம்.
நாமியவே ஏமாத்திடுறான், நாமி உன்னையே அள வச்சிட்டான்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமேட்டு அந்த தொப்பி எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லி நான் ஜோரோ வந்து சொல்லியிருப்பான்ல, இது எல்லாத்தையும் வந்து நாமி யோசிச்சு பார்த்துட்டு இருப்பா. அந்த டைம் வந்து க்ரூமேட்லாம் வந்துருவாங்க, சாஞ்சி உசோப்பு ஜோரோலாம் வந்துருவாங்க. அப்போ சாஞ்சி சொல்லுவான், நம்ம போகலாமா, போய் வந்து ஃபைட் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. இந்த சைடு ஊர் மக்கள்லாம் வந்து அர்லாங் பேருக்கு வந்துருவாங்க. எய்த்தாப்புல பார்த்தா ஜின்னும் யசோப்பும் வந்து நின்றுட்டு இருப்பாங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. நாங்கள் உங்களை உள்ளார விட மாட்டோம், உங்களெல்லாம் வந்து நீங்கள் உள்ளார போனீங்கன்னா செத்துருவீங்க, நாங்களே வந்து இப்போதான் வந்து அவங்கள்ட்ட அடி வாங்கிட்டு உயிர் தப்பிச்சா போதும்னு சொல்லிட்டு இங்கே வந்து உட்காந்துருக்குறோம், எங்கள் ஆளுங்கெல்லாம் வரட்டும், வந்ததுக்கு அப்புறமேட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க. யாருடா அவங்க ஆளுங்க, எங்களை விட்றா, நாங்கள் உள்ற போண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. எங்களாலே வந்து எதுவுமே பண்ண முடியாது, நீங்களாம் போய் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் கத்த ஆரம்பிச்சிருவாங்க. எங்க ஆளுங்க மட்டும் வரட்டும், அவங்களே இதெல்லாம் பார்த்துப்பாங்க, அவங்களுக்குலாம் இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்களா. யாருடா அவங்க ஆளு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க ஊர் மக்கள்லாம். பின்னாடி பார்த்தா 4 பேர் வந்துட்டு இருப்பாங்க. யாருன்னா சாஞ்சி, ஜோரோ, உசோப்பு, லூஃபி 4 பேர் தான் வந்துட்டு இருப்பாங்க. இந்த வந்துட்டாங்க எங்க ஆளுங்க, இவங்களே வந்து எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க, நீங்களாம் எதுவுமே பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே வந்து அந்த மேயர்லாம் பார்த்துட்டு, "டேய், இந்த பையன்லாம் வந்து எப்பறம் அர்லாங்க தோக்கடிப்பான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் இவங்களால முடியாத விஷயம்லாம் கிடையாது, இவங்க இதை மட்டும்தான் இவங்களால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்களா. இதெல்லாம் வந்து ஊர் மக்கள்லாம் கேட்டுட்டு அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க, இவங்களால என்ன பண்ண முடியும், இவங்கெல்லாம் வச்சு என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. அவன் பாட்டுக்கு உள்ள உட்காந்து நாமி கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருப்பான். இந்த சைடு வந்து இவங்க 4 பேரும் கிட்டக்க வந்துடுவாங்க. வந்ததுக்கு அப்புறமேட்டு நாங்க பாத்துக்கிறோம் இதை அப்படின்னு சொல்லிட்டு கதவை உடைச்சிட்டு உள்ள வருவாங்க. இதை பார்த்துட்டு யாரா அவன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. லூஃபி ஸ்டைலா நின்னுட்டு, நான் தான் லூஃபி அப்படின்னுவான். இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ்.